ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியத்திற்குரிய இல்லாமல் அல்லாஹுவின் நல்லடியார்களே, சமீபத்தில் சமூக வலைதளம் ஒன்றில் திருமறை குர்ஆனில் பல்வேறு முரண்பாடுகள் இருக்கிறது என்பதைப் போல ஒரு செய்தி சிலரால் பரப்பப்பட்டு அதற்கு கீழே நிறைய கமெண்ட்கள் அதற்கு ஆதரவாக குர்ஆனிலிருந்தே ஆதாரங்களை தருவதைப் போல பலரும் பதிவிட்டிருந்த ஒரு செய்தியை பார்க்க நேர்ந்தது. அது என்ன செய்தி அப்படின்னா, திருமறை குர்ஆனில் அல்லாஹ் தன்னை பற்றி, தன்னுடைய படைப்பு திறன் பற்றி சொல்லுகிற சில வசனங்கள் அந்த பதிவில் மேற்கோள் காட்டப்பட்டிருந்துச்சு. அல்லாஹ்வுடைய படைப்பு திறன் குறித்து திருமறை குர்ஆனில் ஏராளமான செய்திகள், நூற்றுக்கணக்கான வசனங்கள் இடம்பெற்றிருக்கிறது. அல்லாஹ் தன்னை அழகான படைப்பாளன், மிகச்சிறந்த படைப்பாளன், சீராக செம்மையாக படைப்பவன், குறைவற்று படைப்பவன், இப்படியெல்லாம் தன்னுடைய படைப்பை குறித்து நிறைய பேசுகிறான். தான் படைத்த படைப்பை நீ சிந்தித்துப்பார், அதில் எந்த குறைகளையும் நீ பார்க்க முடியாது. இப்படி இந்த படைப்பு சம்பந்தமாக மட்டுமே நூற்றுக்கணக்கான வசனங்களை குர்ஆனில் பார்க்க முடியும். அதை அல்லாஹ் தனக்கு ஒரு பெருமிதமாக குர்ஆன் நெடுகிலும் சொல்லி காட்டுகிறான். நாமெல்லாம் அறிந்த ஒரு சூரத்து தீன் வத்தீனி வஸ்ஸைத்தூன் வதூரி சீனீன் வஹாதல் பலதில் அமீன் லகது ஹலக்னல் இன்சான ஃபி அஹ்ஸனி தக்வீம். பல விஷயங்கள் மீது அல்லாஹ் அதில் சத்தியமிட்டு கொண்டே வருகிறான். வத்தீன், அத்தீன் மீது சத்தியமாக, வஸ்ஸைத்தூன், ஒலிவ மரத்தின் மீது சத்தியமாக, வதூரி சீனீன், தூர் சீனா மலையின் மீது சத்தியமாக, வஹாதல் பலதில் அமீன், அபயமளிக்கின்ற இந்த பூமியின் மீது, இந்த ஊரின் மீது சத்தியமாக, லகது ஹலக்னல் இன்சான ஃபி அஹ்ஸனி தக்வீம், நிச்சயமாக நாம் மனிதனை அழகான வடிவத்திலே படைத்திருக்கிறோம். இந்த கருத்துப்பட அல்லாஹ்வுடைய படைப்பை பற்றி பேசுகிற இடங்கள் எல்லாமே இந்த மாதிரியான கருத்துப்பட குர்ஆன் பேசுகிறது. இந்த வசனங்களுக்கு இடையில் குர்ஆன் ஒரு வசனத்தில் அல்லாஹ் விரிவாகவே இந்த படைப்பை பற்றி, மனித படைப்பை பற்றி பேசுகிற நேரத்தில் விரிவாக பேசுகிறான். வலகது கலக்கனல் இன்சான மின் சுலாலத்தின் மின் தீன், களிமண்ணின் சத்திலிருந்து மனிதனை நாம் படைத்திருக்கிறோம். களிமண்ணிலிருந்து படைத்தோம், ஈர களிமண்ணிலிருந்து படைத்தோம், ஓசை வருகிற களிமண்ணிலிருந்து படைத்தோம். இப்படி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு வகையான அந்த களிமண்ணுக்கு அடைமொழி கொடுத்து ஆனால் ஒவ்வொரு அடைமொழியும் ஒவ்வொரு அறிவியல் செய்திகளை சொல்லுகிறது. ஈர களிமண் என்பதில் அதில் பல அறிவியல் இருக்கிறது. சப்தமிடுகிற களிமண் என்று சொல்வதில் அதில் பல அறிவியல் செய்திகள் இருக்கிறது. வெறுமனே மண்ணிலிருந்து படைக்கப்பட்டான் என்பதில் அதில் பல அறிவியல் கூற்றுகள் இருக்குது. ஒவ்வொரு சொல்லுக்குள்ளேயும் ஏராளமான அறிவியல் கண்டுபிடிப்புகள் சார்ந்த செய்திகள் உள்ள அடங்கி இருக்கிறது. இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன பேசுகிறான்னா, வலகது கலக்கனல் இன்சான மின் சுலாலத்தின் மின் தீன், மனிதனை நாம் களிமண்ணின் சத்திலிருந்து நாம் படைத்திருக்கிறோம். சும்ம கலக்கனன் நுத்துஃபத்தா அலக்கத்தன், பிறகு இந்த அந்த மனிதனை ஃபஜஅல்னா ஃபீ கராரி மக்கீன், ஒரு விந்து துளியாக பாதுகாப்பான இடத்திலே அவனை நாம் ஆக்கிவிட்டோம். முதல் மனிதனை பற்றி பேசும்போது மண்ணுன்னு பேசுது, அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய மனிதர்களை பற்றி பேசும்பொழுது களிமண், அந்த களிமண்ணுடைய சத்து அப்படிலாம் பேசுகிறது. இப்போ அந்த விந்து துளியை ஒரு பாதுகாப்பான இடத்திலே நாம் ஆக்கி வைத்தோம். சும்மா கலக்கனன் நுத்துஃபத்தா அலக்கத்தன், பிறகு அந்த நுத்துஃபாவை, அந்த விந்து துளியை ஒரு கருவுற்ற சினை முட்டையாக நாம் ஆக்கினோம். சும்மா கலக்கனன் நுத்துஃபத்தா அலக்கத்தன் கலக்கனல் அலக்கத்த முல்லுகத்தன், பிறகு அந்த கருவுற்ற சினை முட்டையை சதை துண்டாக நாம் மாற்றினோம். கலக்கனல் முல்லுகத்த இலாமன், பிறகு நாம் அந்த சதை துண்டை எலும்பாக மாற்றினோம். கலக்கனல் முல்லுகத்த இலாமன் கசவுனல் இலாமல் அஹ்மா, பிறகு அந்த எலும்புக்கு நாம் இறைச்சியை போர்த்தினோம், ஆடையாக அணிவித்தோம். சும்மா அன்சனாவு ஹல்கன் ஆகர், பிறகு அவனை நாம் வேறொரு படைப்பாக ஆக்கினோம். ஃபதபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் ஹாலிகீன், படைப்பாளர்களில் அழகானவனாகிய அல்லாஹ் பாக்கியம் பொருந்தியவன் என்று அந்த வசனம் முடிகிறது. ஆரம்பத்திலிருந்து களிமண்ணுடைய சத்திலிருந்து படைக்கப்பட்டான். அது ஒரு விந்து துளியாக ஒரு குறிப்பிட்ட இடத்துல தங்க வைக்கப்பட்டிருந்துச்சு. அந்த விந்து துளி ஒரு கருமுட்டை சினை முட்டையாக மாறுகிறது. அந்த சினை முட்டை சதையாக உருவெடுக்கிறது. சதை மீண்டும் எலும்பாக மாறுகிறது. எலும்பின் மீது இறைச்சி போர்த்தப்படுகிறது. அந்த இறைச்சி போர்த்தப்பட்டதற்கு பிறகு அது வேறொரு வடிவம் பெறுகிறது. சும்மா அன்சனாவு ஹல்கன் ஆகர், பிறகு அதை நாம் வேறொரு படைப்பாகவே ஆக்கினோம். அது வரைக்கும் சொல்லிட்டு வர்றது ஒன்று. அதை தாண்டி இதுக்கு பிறகு வேறொரு படைப்பு அப்படின்னா அதுக்கு ஒரு 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 வித்தியாசமான ஒரு செய்தி, ஒரு வார்த்தை அங்கே பயன்படுத்தினா, வேறொரு படைப்பாக அவனை ஆக்கினோம். சொல்லிட்டு கடைசியில் இப்படியெல்லாம் தன்னுடைய திறமையெல்லாம் சொல்லிட்டு வந்த அல்லாஹ் ஃபதபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் ஹாலிகீன்,
படைப்பாளர்களிலேயே அழகானவனாகிய அல்லாஹ் பாக்கியம் பொருந்தியவன் என்று அல்லாஹ் நிறைவு செய்கிறான். இப்போ இந்த வசனத்தை வச்சு ரொம்ப சாதாரணமாக சிந்தித்தாலே தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயத்தை தான் பெரிய அறிவாளித்தனமாக அவர்கள் அந்த சமூக வலைதள பதிவிலே கேள்வி எழுப்பியிருந்தார்கள். என்ன கேள்வி எழுப்புறாங்க அப்படின்னா, படைப்பாளர்களில் அழகானவன் என்று படைப்பாளனை பற்றி சொல்லுகிற பொழுது ஒருமையில் பேசாமல் பன்மையில் பேசுகிறது. அஹ்சனுல் காலிக் அப்படின்னா ஒருமை, ஒருத்தன் தான் படைக்கிறவன் அர்த்தம். ஹாலிகீன் அப்படின்னா நிறைய படைப்பாளர்கள் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், நிறைய படைப்பாளர்கள் இருக்கிறாங்க, அதில் அல்லாஹ் அழகாக படைக்கிறான் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. அவன் குரானே படைப்பாளர்கள் நிறைய பேர் இருக்கிறது ஒத்துக்கொள்கிறது. நீங்கள் என்ன எல்லாத்தையும் படைச்சது ஒருத்தன் தான், அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும், படைப்பாளன் ஒரே ஒருவனே அப்படின்னு நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் படைப்பாளர்கள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள் என்று குரானே சொல்லுகிறது. இதை முஸ்லீம்கள் அறியாமல் கண்மூடித்தனமாக பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று குரானிலே முரண்பாடு இருப்பதை போல அல்லது குரான் 2 கடவுள் கொள்கைகளை போதிப்பதை போல ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள். ஆனால் மிகச் சாதாரணமாக திருமறை குரானை இயல்பாக படித்து கொண்டிருக்கிற யாரும் இந்த விஷயத்திற்கு பதிலளித்துவிட முடியும். எப்படி பதிலளிக்க முடியும் அப்படின்னு சொன்னால், படைப்பாளர்கள் அதிகம் பேர் இருக்கிறார்களா இல்லையா என்று கேட்டால் இருக்கிறார்கள் என்பது உண்மை, அதை மறுக்கவே இல்லை. குரான் எந்த இடத்துலையுமே ஒரே ஒருத்தன் தான் படைப்பாளன்னு சொல்லவே இல்லை. ஒரே ஒருத்தன் தான் படைப்பாளன் குரான் எங்கேயும் சொல்லலை. இஸ்லாத்துடைய கான்செப்ட் அப்படி கிடையவும் கிடையாது. படைப்பாளனா என்ன அர்த்தம்? முதல்ல படைப்பாளன் என்று சொன்னால் தயாரிப்பவன் அர்த்தம். படைப்பாளன் என்றால் உற்பத்தியாளன் என்ற அர்த்தம். படைப்பாளன் என்றால் கண்டுபிடிக்கிறவன் என்ற அர்த்தம். இதை எல்லாம் தான் படைப்பாளன் என்ற சொல்லுக்கு. உலகத்தில் எத்தனை பேர் தயாரிக்கிறாங்களே, எத்தனை பேர் உற்பத்தி பண்ணுறாங்களே, எத்தனை பேர் புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறாங்களே, இவங்க எல்லாத்துக்குமே அரபியில் என்ன பேர்னா காலிக்கு தான், எல்லாருமே படைக்கிறவங்க தான். நம்ம இப்போ தமிழ் மொழியில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல எழுத்துக்களை நல்ல ரசனையுள்ள காரியங்களை செய்து முடிக்கிற பொழுது அவர்களை பற்றியெல்லாம் பேசுகிற பொழுது இவர்கள் எல்லாம் கலை படைப்பாளிகள். ஒரு நல்ல புத்தகத்தை ஆக்கத்தை தந்தவரை பற்றி பேசுகிற பொழுது இவர் இந்த புத்தகத்தை படைத்திருக்கிறார். படைப்பு என்கிற சொல்லின் பொருள் என்ன? தயாரிக்கிறவர், உற்பத்தியாளர், கண்டுபிடிப்பாளர் என்று நாம் நடைமுறையை பயன்படுத்துகிற சொல்லைத்தான் திருமறை குர்ஆனும் பேசுகிறது. படைப்பாளன் என்பது உலகம் முழுவதும் இருக்கிறது, எல்லா மனிதர்களும் படைக்கிறார்கள். இயல்பாக நம்முடைய வீட்டிலே தினம் தினம் நம்முடைய மனைவி உணவு சமைக்கிறாள் என்றால் அவள் படைக்கிறாள். அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி வார்த்தை மாறுதே தவிர உணவை தயாரிக்கிறார் என்றால் உணவை படைக்கிறார் என்ற அர்த்தம். ஒரு அரிசி எடுக்கிறாங்க, ஒரு கோதுமை எடுக்கிறாங்க, ஒரு கத்திரிக்காய் எடுக்கிறாங்க, ஒரு வெண்டைக்காய் எடுக்கிறாங்க, ஒரு சாம்பார் எடுக்கிறாங்க, ஒரு தண்ணியை தூக்கி ஊற்றுறாங்க, அது போட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி உணவு அப்படின்னு ஒன்று உருவாகுதுன்னு சொன்னால் அதை உருவாக்கியவர் யார்? ஒரு பெண் உருவாக்கி இருக்கிறார், நம் தாய் உருவாக்கி இருக்கிறார், நம் தந்தை உருவாக்கி இருக்கிறார். டெய்லி 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 உலகத்தில் உருவாக்குதல் நடைபெற்று கொண்டே இருக்கிறது, படைப்புகள் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. படைப்பாளனே இல்லை அப்படின்னு சொன்னா தான் நிறைய வேற யாருமே படைக்கலை அப்படின்னா அதுதான் குர்ஆனை பொய்ப்பிப்பதாக அர்த்தம். ஒரே ஒருத்தன் தான் படைக்கிறான், வேற யாருமே படைக்கல. இப்போ இவங்கெல்லாம் யாரு? இவங்கெல்லாம் படைக்கலையா இல்லையா என்கிற கேள்வி வரும். எல்லோருமே படைக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வை பற்றி சொல்லுகிற பொழுது ஒரு வார்த்தையை இறைவனுக்கு ஒப்பிடுகிற பொழுது அதனுடைய பொருளும் மனிதர்களுக்கு ஒப்பிடுகிற பொழுதும் அதனுடைய பொருளிலே ஒரு பெரிய வேறுபாடு வந்துடும். இந்த அடிப்படையான இலக்கணத்தை புரிந்து கொள்ளாதனால் வருகிற கேள்வி. படைப்பாளன் என்று சொன்னால் மனிதர்களும் படைக்கிறார்கள், அல்லாஹும் படைக்கிறான். ஆனால் அல்லாஹ் படைக்கிற விதம் வேறு, மனிதர்கள் படைக்கிற விதம் வேறு. அல்லாஹ் படைப்பதை போல யாராலும் படைக்க முடியாது. அல்லாஹ் படைப்பாளன் என்றால் அவன் ஒருவனே படைப்பாளன். எப்படி? அவன் படைப்பதை போல அவன் மட்டுமே படைப்பாளன். மனிதர்கள் படைக்கிறார்கள், ஒருவர் படைப்பதை போல 1000 பேர் படைப்பார்கள். ஒருவர் சாம்பார் வைக்கிற மாதிரி 1,00,000 பேர் சாம்பார் வைக்கிறது இல்லையா? ஒருத்தர் வீடு கட்டுற மாதிரி 1,00,00,000 பேர் வீடு கட்டுறது இல்லையா? ஒருத்தர் மைக்கு தயார் பண்ண மாதிரி 1,00,000 பேர் தயார் பண்றது இல்லையா? அல்லாஹ்வை பற்றி பேச அவனை மாதிரி தயாரிக்கிற வேற யார் இருக்கா? அதான் அல்லாஹ் வைக்கிற கேள்வி. அழகான படைப்பாளர் அல்லாஹ் உயர்ந்தவன் என்று சொன்னால் அல்லாஹ் படைப்பதை போல உலகத்திலே படைப்பதற்கு வேறு யாரும் இருக்கிறார்களா? அவ்வளவே ரொம்ப சாதாரணமாக நாம் எல்லாரும் தெரிந்திருக்கிற திருமறை குர்ஆன் தன்னை பற்றி அல்லாஹ்வை பற்றி அதிகமாக பேசுகிற சில பண்புகளை எடுத்து பாருங்க. அல்லாஹ் தன்னை எப்படி அறிமுகப்படுத்துகிறான்? இன்னல்லாஹ் தஆலா சமீஉம் பஸீர். அல்லாஹ் பார்க்கிறவனாக இருக்கிறான், அல்லாஹ் கேட்கிறவனாக இருக்கிறான். அல்லாஹ் படைக்கிறவனாக இருக்கிறான் என்று சொல்வதை போல அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹ் கொடுக்கிறான், அல்லாஹ் கண்காணிக்கிறான், அல்லாஹ் தண்டிக்கிறான், அல்லாஹ் இரக்கம் காட்டுகிறான். இதுலையும் தான் எல்லாரும் படைக்கிறது மட்டுமா இருக்கிறாங்க. இதை மட்டும் நீ கேள்வி கேட்கிறிய? அல்லாஹ் பார்க்குறான். ஏப்பா உலகத்தில் இருக்க எல்லாரும் பார்க்குறாங்க, நிறைய பேர் பார்க்குறவங்க இருக்கிறாங்க, நிறைய பேர் கேட்குறவங்க இருக்கிறாங்க, நிறைய பேர் கொடுக்குறவங்க இருக்கிறாங்க, நிறைய பேர் தண்டிக்கிறவங்க இருக்கிறாங்க. அதையெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறோம்? எல்லாரும் பார்க்குறாங்க தான். ஆனால் அல்லாஹ் பார்க்குற மாதிரி யார் பார்க்குறான்? அல்லாஹ் பார்க்கிறான் என்று சொல்கிற பொழுது அல்லாஹ்வுடைய பார்வைக்கு எல்லைகளே கிடையாது. நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால் இந்த சோத்துக்குள்ளே தான் பார்க்க முடியும்.
சோத்தை போட்டு மறைச்சிட்டோம்னா அதுக்கு பின்னாடி இருக்கிறது என்ன நம்ம பார்வைக்கு தெரியாது. நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால் வெளிச்சத்தில் தான் பார்க்க முடியும். இருட்டுக்குள்ளே நல்ல கண்ணு பார்வை இருக்குது. கண்ணு டாக்டர் கண்ணுக்கு படித்து கண்ணை பற்றி அக்கு வேறு ஆணி வேறு தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. உலகத்தில் உள்ள கண் நோயாளிகளுக்கெல்லாம் மருத்துவம் பண்ணுறாரு. இருட்டில் கொண்டு போய் விட்டுருங்க. கண்ணு தெரியுமா? அவர் கண்ணு தெரியுமா? உலகத்தில் உள்ளவனுக்கு பார்வை குறைபாடு உள்ளவனுக்கெல்லாம் பார்வையை சரி பண்ணுகிற அளவிற்கு ஆற்றல் படைத்த கண்ணொளி வழங்குகிற டாக்டர் தான் அவர். ஆனாலும் அந்த கண்ணு டாக்டருக்கு இருட்டுக்குள்ள கண்ணு தெரியுமா? தெரியாதே. சோத்துக்கு அப்பால உள்ளதை பார்க்குற கண்ணு உண்டா? கிடையாதே. அப்போ பார்க்கிற தூரத்தில் 5 கிலோமீட்டருக்கு அங்கிருந்து நெட்டுக்கு இருக்குது ஒரு காடு, அது 5 கிலோமீட்டர் தள்ளி தெரிகிற ஒரு பொருளை இங்கிருந்து கொண்டு பார்க்கிற ஆற்றல் மனிதனுக்கு உண்டா? கிடையாதே. ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வை அப்படி இல்லையே. அல்லாஹ்வுக்கு எந்த தடையும் இல்லை, எந்த எல்லையும் இல்லை, எந்த ஒளியும் தேவையில்லை, எந்த சப்தமும் தேவையில்லை. எல்லாவற்றையும் கடந்து பார்க்கிற ஆற்றல் அல்லாஹ்வுக்கு உண்டு. எல்லாவற்றையும் கடந்து கேட்கிற ஆற்றல் அல்லாஹ்வுக்கு உண்டு. அல்லாஹ் கேட்கிறான், மனிதர்களும் கேட்கிறார்கள். அல்லாஹ் கேட்கிற விதம் வேறு, மனிதன் கேட்கிற விதம் வேறு. மனிதன் கேட்கிற பொழுது ஒரு நேரத்தில் ஒரு ஓசையை தான் மனிதனுடைய காதுகளால் கேட்டு மூளையால் சிந்தித்து கிரகித்து விளங்க முடியும். 2 காது இருக்கிற காரணத்தினால் இந்த காதில் ஒருத்தர் இந்த காதில் ஒருத்தர் பேசு புரிஞ்சுக்க சொல்ல முடியுமா? 2 பக்கம் 2 பேர் நிப்பாட்டு ஒவ்வொருத்தரா பேசுன்றோம். காது டாக்டர்கிட்டே போனாலும் சரிதான், அவர் இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் தான், காதுக்கு மருந்து ஊற்றுவார் தான். காதில் உள்ள நரம்புகளை எல்லாம் அக்குவேர் ஆணிவேர் பிரித்து மனிதர்களுக்கு வைத்தியம் பார்க்குற ஆளு தான். ஆனாலும் டோக்கன் கொடுத்து உட்கார வச்சிருவார். 1வது ஆள், 2வது ஆள், 3வது ஆள், 4வது ஆள். ஏன் உட்கார வைக்கிறாரு? காது டாக்டர் தானே. 2 காது இருக்குல்ல, குறைஞ்சபட்சம் 2 பேரை ஒரே நேரத்தில் அனுப்பி வலது பக்கத்தில் ஒரு டேபிள் இடது பக்கத்தில் ஒரு டேபிள், நீனும் உன் பிரச்சனையை சொல்லு, நீனும் உன் பிரச்சனையை சொல்லு. ஏன் சொல்ல முடியல? முடியாது. மனிதனுடைய காது கேட்காது. மனிதனுடைய காதுகள் கேட்க வேண்டும் என்று சொன்னால் கேட்கிற இடத்திலே காற்று அலைகள் இருக்க வேண்டும். இப்போ நான் பேசுறது உங்களுக்கு கேட்குது, நீங்கள் பேசுறீங்க எனக்கு கேட்குது. எப்படி கேட்குது? இந்த இடம் முழுக்க காற்று இருக்குது. காற்றே இல்லாமல் ஒரு கண்ணாடி கூண்டு போட்டு உள்ள உட்காந்தாச்சு. நான் இருக்கிற இடத்தில் இருக்கிற காற்று வெளியில் வராது, வெளியில் இருக்கிற காற்று உள்ளுக்குள்ளே வராது. அந்த மாதிரி காற்று அலைகள் வெளியிலே பரவ விடாமல் தடுக்கப்பட்டுருச்சுன்னு வச்சுக்குவோம். நான் கண்ணாடி கூண்டுக்குள்ளே நின்று எவ்வளவு பெரிய சத்தம் பண்ணாலும் கேட்குமா? என்னமோ சொல்கிறாரு, என்ன வாயை இப்படி துளக்கிறாரு, கையை இப்படி பார்க்குறாரு, கண்ணை அப்படிங்கிறாரு, என்னமோ சொல்கிறாரு. ஆனால் என்ன சொல்கிறாருன்னு தெரியலையேன்றிய. ஏன் தெரியல தம்பியே? காது இங்கே இருக்கிற காற்று அங்கே வரல. இங்கே நான் பேசுகிற இடத்துல என் வாய்க்கு அருகில் இருக்கிற இந்த சப்தத்தை இங்கே இருக்கிற காற்று உங்கள் காதுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறது. உங்கள் வாயருகில் இருக்கிற காற்று என் காதிலே கொண்டு வந்து சேர்க்கிறது. மனிதர்களுக்கு இப்படி காது கேட்பதற்கு எல்லை இருக்கிறது. படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு எந்த எல்லையும் இல்லை. அவனுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து தான் கேட்கணும் அவசியம் இல்லை, தூரத்திலிருந்து கேட்பான். அவனுக்கு இந்த மாதிரி எல்லைகளை கடந்து கேட்கிற ஆற்றல் படைத்தவன் அல்லாஹ். இதைத்தான் அல்லாஹ்வுடைய படைப்பு திறன் பற்றி பேசுகிற பொழுதும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப இயல்பான மிகச்சாதாரணமான ஒரு விஷயம். ஆனால் குறை கண்ணோட்டத்தோடு பார்க்கிற பொழுது, நோயுள்ள உள்ளத்தோடு பார்க்கிற பொழுது அவங்களுக்கு ஏதோ குரானிலே முரண்பாடு இருப்பதை போல, குரானே தவறான ஒரு செய்தியை மக்களுக்கு கற்றுத்தருவதை போல, 2 கடவுளர்களை போல ஒரு புரிதலை உண்டாக்குகிறது. அப்படியான எந்த முரண்பாட்டையும் திருமறை குரானிலே பார்க்க முடியாது. திருக்குரான் 14 நூற்றாண்டுகளாக உலகத்திற்கு விடுத்து கொண்டிருக்கிற சவாலும் அதுதான். எப்படிப்பட்ட சவாலை குரான் விடுகிறது? அஃபலா யததப்பருனல் குரான். இந்த குரானை அவர்கள் சிந்தித்து பார்க்க மாட்டார்களா? வலவ் கான மின் இன்தி கைரில்லாஹி லவஜது ஃபீஹி இக்திலாஃபன் கஸீரா. அல்லாஹ் அல்லாதவர்களிடமிருந்து இது வந்திருந்தால் இதிலே ஏராளமான முரண்பாடுகளை கண்டிருப்பார்களே. எந்த முரண்பாடு கிடையாது. நீ என்னத்தை வேணாலும் ஆய்வு பண்ணு, தலையில நின்று கூட்டம் கூட்டமாக சேர்ந்துக்க, உலகம் முழுக்க சேர்ந்துக்க, எல்லாரும் சேர்ந்து ஆய்வு பண்ணினாலும் இதற்கும் இந்த வசனத்திற்கும் அந்த வசனத்துக்கும் முரண்பாடு அப்படின்னு எதையும் காட்ட முடியாது. காட்ட முடியாமல் போகிறதே அதுதான் இது இறை வார்த்தை என்பதற்கான ஆதாரம் என்பதாக குர்ஆன் மெய்ப்பிக்கிறது. சாதாரணமாக நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு எளிய உண்மை, பெரும்பாலும் மனித குழந்தைகள் எத்தனை மாதம் கருவிலிருந்து பிறக்கின்றன? பெரும்பாலும் மனித குழந்தைகள் 10 மாதம் கருவிலிருந்து பிறக்கின்றன. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை. கருவில் இருக்கிற காலம் என்பது ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் ஒவ்வொரு வகையாக மாறுபடுகிறது. மனித குழந்தைகளுடைய கருவின் காலம் எவ்வளவு? 10 மாத காலங்கள். எல்லாருக்கும் தெரிஞ்சு. இன்னைக்கு மட்டும் இல்லை, நபிகளார் வாழுகிற காலத்திலே வாழுகிற ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் தெரிந்த இயல்பான மிகச்சாதாரணமான உண்மை. ஏன் முதலாக கருவுற்றார்களே அன்னை ஹவ்வா அம்மையார், அவர்களும் கண்டறிந்த உண்மை. எந்த அறிவியலும் இல்லாத, எந்த டெக்னாலஜியும் வளராத, மருத்துவம் குறித்து எந்த விஷயமும் உலகத்திற்கு தெரிந்திராத முதல் ஆதி தாயாக இருக்கிற அம்மா ஹவ்வா அம்மையார், அவர்களுக்கும் தெரிந்த உண்மை அது. 10 மாதம் கருவுல இருந்து பிள்ளைங்க பிறக்குது அப்படிங்கிறது அவங்க கூட தெரிஞ்ச உண்மை. குர்ஆன் எடுத்து பார்த்தா ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி இஹ்சானா.
நாம் மனிதனுக்கு அறிவுறுத்தி இருக்கிறோம். என்ன அறிவுறுத்தி இருக்கிறோம்? அவனுடைய பெற்றோர்களுக்கு அவன் உபகாரம் செய்ய வேண்டும், பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று அவனுக்கு நாம் வலியுறுத்தி இருக்கிறோம். ஹமலத்துஹு உம்முஹு குருகன், அதுக்கான காரணத்தை அடுத்து சொல்றான். ஏன் பெற்றவங்களுக்கு நீ கட்டுப்பட்டு நடக்கணும் தெரியுமா? அவனுடைய தாய் அவனை சிரமத்திற்கு மேல் சிரமப்பட்டு சுமந்தாள். 10 மாத காலம் சுமந்தால, சுமக்கிறதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டா, எவ்வளவு சிரமங்களை சந்திச்சா. சாப்பிட முடியல, ஓட முடியல, நடக்க முடியல, நிம்மதியா 10 மாத காலத்தில் சொல்லலா துன்பங்களை அனுபவிக்கிறார். அவள் கருவிலே தன் குழந்தையை சுமந்ததும் அந்த குழந்தைக்கு பால்குடி மரக்காட்டியதும் சேர்த்து 30 மாதங்கள் அவள் சிரமப்பட்டிருக்கிறாள் என்று குர்ஆன் முடிக்கிறது. எப்படி முடிக்குது? பெற்றோருக்கு உபகாரம் செய். உன் தாய் ரொம்ப சிரமப்பட்டு உன்னை சுமந்தா, கஷ்டப்பட்டு உன்னை பெத்தெடுத்தா. பெத்தெடுத்தது மட்டும் இல்லை, அடுத்து 30 மாதம் வயிற்றுக்குள்ள 10 மாதம், அதுக்கு பிறகு மிச்ச மாசம்னு சொல்லிட்டு மொத்தம் பால்குடி மரத்த காலம் சேர்த்து 30 மாதம் சிரமப்பட்டதாக குர்ஆன் சொல்கிறது. இந்த கணக்கு கரெக்டான கணக்கா? மேலோட்டமாக நீங்கள் பாருங்க. 10 மாதம் வயிற்றில் இருந்த காலம், பால் ஊட்டுகிற காலம் எவ்வளவு? 2 ஆண்டு காலம். ஒரு வருஷத்துக்கு 12 மாதம், 2 வருஷத்துக்கு 24 மாதம், 24 + வயிற்றில் இருந்த மாதம் 10, 24 10 34 மாதம். குர்ஆன் சொல்லுகிறது சலாசூன ஷஹ்ரா, 30 மாதங்கள் வயிற்றிலே சுமந்ததும் அவள் பால்குடி மரக்காட்டியதும் சேர்த்து 30 மாதம் சிரமப்பட்டிருக்கிறாள். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு எளிய உண்மைக்கு மாற்றமாக குர்ஆன் பேசுவதை போல தெரிகிறது. எல்லா மனிதர்களுக்கும், எல்லா ஆண்களுக்கும், எல்லா பெண்களுக்கும் விதிவிலக்கு சிலது இருக்கும். 7 மாசத்துல பிறந்துருச்சு, 8 மாசத்துல பிறந்துருச்சு, நம்மளே சொல்லுவோம் அது குறப்பிரசவம்ன்றோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? இது முழுமை அல்ல. முழுமை என்பது 10 மாசம் தான். 10 மாசம் முடிஞ்சாதான் முழுமை. இது முழுமை பெறல, அரை குறை. அப்ப அந்த விதிவிலக்கு. மனிதர்கள் மொத்தம் 34 மாதங்கள் கருவிலும் பால்குடியிலும் அவர்கள் கழிக்கிறார்கள். குர்ஆன் சொல்கிறது இல்லை, 30 மாதங்கள் என்று சொல்கிறது. எந்த வசனத்தில்? எந்த வசனத்தை அல்லாஹ் தன்னுடைய படைப்பு திறனை பற்றி பேசுகிறானோ, கருவுற்ற அந்த விந்து துளியிலிருந்து, சிறை முட்டையிலிருந்து, எலும்பிலிருந்து, சதையிலிருந்து அல்லாஹ் தன்னை பெருமைப்படுத்துவதற்காக எந்த வசனத்தை பேசுகிறானோ அந்த வசனமே இந்த கேள்விக்கு பதிலளிக்கிறார். அறிவியல் பூர்வமாக, விஞ்ஞான ரீதியாக, நவீன கால அறிவியலோடு ஒத்துப்போகிற விஷயத்தை திருக்குர்ஆன் பதிலாக தருகிறது. எப்படி தருகிறது? ஆரம்பத்திலே நம்ம சொல்லி காட்டணும். முதல்ல விந்து துளியாக இருக்கிறான், கருவுற்ற சினை முட்டையாக மாறுகிறான், சினை முட்டை சதையாகிறது, சதை பின் எலும்பாகிறது, எலும்பின் மீது இறைச்சி போர்த்தப்படுகிறது. இறைச்சி போர்த்தப்பட்ட பிறகு அல்லாஹ் இடையில ஒரு வார்த்தையை சொல்றான். அதுக்கு பிறகு அவனை மனிதனாக்கிறோம்னு சொல்லாம சும்மா அன்ஷஅனாஹு ஹல்கன் ஆகர், பிறகு நாம் அவனை வேறொரு படைப்பாக ஆக்கினோம். இதுவரைக்கும் இருந்த ப்ராசஸ் இருக்குல்ல, இதுவரைக்கும் இருந்த ப்ராசஸ் உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்குமான ப்ராசஸ். வயிற்றுக்குள்ள விந்தா இருந்தது, சினை முட்டையா இருந்தது, எலும்பா இருந்தது, இறைச்சியா இருந்தது. இது 4 மாத காலம் இந்த ப்ராசஸ் நடக்கிறது. 4 மாதத்திற்கு பிறகு அடுத்த ஸ்டேஜுக்கு வருது. இந்த 4 மாத கால இடைவெளியில் உலகத்தில் உள்ள எந்த உயிரினங்களை நீங்கள் எடுத்து பார்த்தாலும், எந்த பாலூட்டிகளுடைய குழந்தைகளை நீங்கள் கருவில் இருக்கிற குழந்தை ஆய்வு செய்தாலும் 4 மாதத்துக்கு இடையில எந்த பேதமும் இருக்காது. எல்லாம் ஈக்குவலா இருக்கும், ஒரு வித்தியாசமும் இல்லை. இந்த ஸ்டேஜ் முடிகிற 4 மாத காலம் வரைக்கும் எல்லாம் ஒன்று. 4 மாசத்துக்கு பிறகு அதுக்கப்புறம் தான் மனித குழந்தை என்று மனித வடிவம், மனுஷனுக்கு என்னெல்லாம் தேவையோ அது இதுக்கு அடுத்து தான் ஆரம்பிக்குது. இது வரைக்கும் மனுஷனுக்கு தேவைப்படுறதில்லை. உலகத்தில் உள்ள உயிரினம், அது ஆடா இருக்கலாம், மாடா இருக்கலாம், யானையா இருக்கலாம், கழுதையா இருக்கலாம், குதிரையா இருக்கலாம், நாயா இருக்கலாம், பன்றியா இருக்கலாம், எது வேணுமாலும் இருக்கலாம். எல்லாவற்றுக்குமான இயல்பான ப்ராசஸ் விந்தாக இருத்தல், சதையாக மாறுதல், எலும்பாக மாறுதல், இறைச்சியாக மாறுதல். இது உலகத்தில் உள்ள எல்லாத்துக்குமான ப்ராசஸ். இதுக்கு பிறகுதான் மனுஷ குழந்தை அப்படிங்கிற ஒன்றை வயிற்றுல சுமக்க ஆரம்பிக்கிறா. அது வரைக்கும் சுமந்தது மனுஷ குழந்தை அப்படிங்கிற தன்மையை பெறவே பெற. மனிதனை சுமந்த காலமாக குர்ஆன் சொல்லுகிறது. மனிதனை சுமந்ததும் மனிதனுக்கு பால்குடி மரக்காட்டியதும் சேர்த்து 30. மனிதனை சுமத்தல் எப்பொழுது? 4 மாசத்துக்கு பிறகுதான் மனுஷன். 4 மாசத்துக்கு முன்னாடி நீ எடுத்து பார்த்தா அது ஒரு சதை துண்டு. அந்த சதை துண்டு யானையாகவும் மாறலாம், கழுதையாகவும் மாறலாம், குதிரையாகவும் மாறலாம், எதாகவும் மாறுகிற தன்மையுடைய பொதுத்தன்மையுடைய ஒன்றுதான் 4 மாசத்துக்கு முந்தைய ஸ்டேஜ்.
அல்லாஹ் பயன்படுத்துகிற சொல்ல அப்படியே கரெக்டாக மேட்ச் பண்ணி பாருங்க. அவள் மனிதனை சுமந்தாள். மனுஷனை எவ்வளவு நாள் சுமந்தா? மனுஷனுக்கு எவ்வளவு, மனித குழந்தைக்கு எவ்வளவு நாள் பால்குடி மரக்காட்டினாள்? அதுக்கு 24 பால்குடி மரக்காட்டுறதுக்கு. மனுஷ குழந்தையை சுமந்தது 6, 24 + 6 30 மாதங்கள். உலகமெல்லாம் தெரிந்து வைத்திருக்கிற உண்மைக்கு மாற்றமாக எல்லாரும் 34ன்னு சொல்லும்போது குர்ஆன் 30ன்னு பேசிச்சு. அந்த 30 தாயா கரெக்டாக மனுஷனுக்கான காலம்னு சொல்லி இன்றைய அறிவியல் ஒத்துக்கொள்கிற. இதுக்கு பிறகு வேற என்ன தேவை இருக்கிறது? எந்த வசனத்தை இறை வார்த்தையில் முரண்பாடு இருக்கிறது என்பதை கற்பிக்க முயற்சிக்கிறார்களோ அந்த வசனமே 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் 4 மாதத்திற்கு முன்னர் ஒரு நிலை, 4 மாதத்திற்கு பின்னர் ஒரு நிலை, 4 மாசத்துக்கு பிறகுதான் மனுஷனா மாறுறான், 4 மாசத்துக்கு முன்னாடி மனுஷன்றதுக்குரிய எந்த அடையாளமும் கிடையாது என்று சொல்லுகிற இந்த அறிவியல் கண்டுபிடிப்பு 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் நபிகளாருக்கு எப்படி தெரிந்தது? படைத்த இறைவன், இது படைத்தவனிடமிருந்து வந்திருக்கிறது. எவன் இதையெல்லாம் உருவாக்கினானோ, இந்த செட்டப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறானோ, அவன்தான் இந்த வார்த்தைகளை அருளி இருக்கிறான் என்பதற்கு அவர்கள் முரண்பாடு என்று காட்டுகிற வசனமே ஆதாரமாக மாறி நின்று உலகத்திற்கு பாடம் நடத்துகிறது என்பதை புரிந்து அல்லாஹ்வுடைய வேதத்தின்பால் நெருங்கி இன்னும் பல செய்திகளை தெரிந்து பின்பற்றுவதற்கு முயற்சிப்போமாக. அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் கடலூர் மூசா மற்றும் குடும்பத்தினர். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் ஆனந்தம் காலனியகம் மேல்பட்டாம்பாக்கம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, கடந்த 7ஆம் தேதி துவங்கிய பாலஸ்தீன இஸ்ரேல் யுத்தம் இன்று வரை தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது. அடுத்த தலைமுறை குழந்தைகள் அந்த மண்ணில் இருப்பார்களா என்று கேள்வி எழுப்புகிற அளவிற்கு குழந்தைகள் மீது பெரும் தாக்குதலை தொடுத்திருக்கிறார்கள். இதுக்கு முன்னாடி நடந்த யுத்தங்கள் எல்லாம் தகவல் தான் வரும், வெறும் எண்ணிக்கை தான் வரும். ஆனால் இப்போ அப்படியே நேரடியாக களக்காட்சிகள், நேரடியாக உலகத்தினுடைய சர்வதேச மீடியாக்கள் களத்திலே நின்று அவர்கள் பேட்டி எடுத்து, அவர்கள் வீடியோ எடுத்து, அவர்கள் காட்சிகளாக புகைப்படங்களாக நிமிடத்திற்கு நிமிடம் அப்டேட் செய்து கொண்டே இருக்கிற அந்த காட்சிகள் உண்மையிலே கண்கலங்க வைக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரக்கம் கொடுத்திருக்கிற ஒவ்வொருவருடைய கண்களில் இருந்தும் இந்த காட்சிகளை பார்க்கிற பொழுதும் கேட்கிற பொழுதும் கண்ணீர் வடிப்பதை தவிர்க்கவே முடியாது. அப்படியான ஒரு நெருக்கடி நிலையிலே அந்த மக்கள் சிக்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கு நேரடியாக நாம் என்ன செய்துவிட முடியும் என்பதை யோசித்தால் நமக்கு ஒன்றுமே பதிலே கிடைக்க மாட்டேங்குது. என்ன செய்ய முடியும்னே நமக்கு தெரியும். அவங்களுக்காண்டி என்ன துரும்ப அசைக்கிறோம், அவங்களாண்டி பேசுகிறோம், அவருடைய நியாயத்தை உலகத்திற்கு உரைக்க சொல்லுகிறோம். இதை தவிர இன்றைக்கு உலகத்தின் வேறு ஏதோ ஒரு மூலையிலே இருக்கிற நம்மால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற, அநீதி இழைக்கப்பட்டு கொண்டிருக்கிற மக்களுக்கு ஆதரவாக வேறு என்ன செய்ய முடியும்னே தெரியல. திருமறை குர்ஆனில் ஏறத்தாழ 13 ஆண்டுகள் போர் செய்வதை பற்றி அனுமதியே வழங்கப்படாத நிலையில் தான் 13 ஆண்டு காலம் இருந்துச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய ஆரம்ப 13 வருஷத்தில் போர் செய்கிறதுக்கு அனுமதியே இல்லை. அதை பற்றி அல்லாஹ் பேசவே இல்லை. சிரமங்கள், அநியாயங்கள், அத்துமீறல்கள் வருகிற பொழுதெல்லாம் பொறுமையாருங்க பொறுமையாருங்க பொறுமையாருங்க. ஆனால் 13 ஆண்டுகளுக்கு பிறகுதான் ஒரு கட்டம் எல்லை மீறி இதற்கு மேல் தாக்குப்பிடிக்க முடியாது என்கிற ஒரு சூழல் வந்ததற்கு பிறகுதான் அல்லாஹ் அனுமதியை வழங்கினான். உங்களுக்கு போர் செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டு விட்டது. ஏன் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா? நீங்கள் அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்கிற காரணத்தினால், அநியாயம் செய்யப்பட்டிருக்கிறீங்கன்றதுக்காக வேண்டி உங்களுக்கு அநியாயம் செஞ்சவனுக்கு எதிராக போராடு அப்படிங்கிற வசனம் எப்போ இறங்குச்சு? 13 ஆண்டு கால கொடுமைகளுக்கு பிறகு அருளப்பட்டுச்சு. அப்போ அருளப்படுகிற அந்த முதல் வசனமே எப்படி அந்த செய்தியை சொல்லிச்சு? பாதிக்கப்பட்டிருக்கிறான், சண்டை போடு, எழுத்தாடி. அடுத்து மேலும் அதனை தொடர்ந்து அல்லாஹ் வசனத்தை இறக்கி வச்சான். அல்லாஹ்வுடைய பாதையில் போரிடாமல் இருக்க உங்களுக்கு என்ன நேர்ந்தது? வல் முஸ்தலாஃபீன மினர் ரிஜால், ஆண்களில் பலகீனமானவர்கள், ஒன் நிசா பெண்கள், ஒல் வில்தான் குழந்தைகள். அப்படியே இந்த வசனம் பாலஸ்தீனத்துக்கு அருள மாதிரியே நமக்கு இருக்குது. யகூலூன ரப்பனா அக்ரிஜ்னா மின் ஹாதிஹில் கரியத்தில் லாலிமி அஹ்லுஹா, இறைவா அநீதம் செய்கிற இந்த பூமியிலிருந்து எங்களை வெளியேற்று என்று அவர்கள் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறார்களே. வஜஅல்னா மின் லதுன்க வலியா, உன் புறத்திலே இருந்து எங்களுக்கு ஒரு பாதுகாவலரை தா. வஜஅல்னா மின் லதுன்க நசீரா, உன் புறத்திலிருந்து எங்களுக்கு ஒரு உதவியாளரை தா என்று அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் கையேந்தி நிற்கிற பொழுது அவர்களுக்கு ஆதரவாக களத்திலே இறங்காமல் இருக்கிறீர்களே, சண்டையிடாமல் இருக்கிறீர்களே, உங்களுக்கு என்ன நேர்ந்தது? நம்மை பார்த்து கேட்பதை போல இருக்கிறது. அப்ப இந்த மாதிரியான தருணங்களில் நாம் என்ன செய்வது?
நாம் களத்திலே இறங்கி செயலாற்றுவதற்கான எந்த வாய்ப்பும் எந்த முகாந்திரமும் அற்ற நாமும் ஒரு வகையில் பலவீனத்திற்குள்ளே கட்டுப்பட்டவர்களாக சிக்குண்டவர்களைப் போலத்தான் நாமும் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த தருணத்திலே அவர்களுக்காக நாம் செய்வதற்கு நமக்கு இருக்கிற 2 வாய்ப்புகளில் ஒன்று அவர்களின் நியாயத்தை பேசுவது, அந்த அநியாயத்திற்கு எதிராக போராடுவது, அதற்கான கடுமையான கண்டன குரல்களை வலிமையாக நம்மால் இயன்ற வரைக்கும் திரும்ப 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 பதிவு செய்து கொண்டே இருப்பது. உலகத்தின் மூலை முடுக்குகளில் எல்லாம் அந்த பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவான குரல் எழுந்து கொண்டிருக்கிறது என்ற செய்தி உலகத்திலே திரும்ப திரும்ப சொல்லப்பட்டு கொண்டே இருப்பது நம்மால் இயன்ற ஒரு காரியம். அடுத்தது, மாற்றங்களை எல்லாம் விதைக்கிற ஆற்றல் படைத்த ரப்புல் ஆலமீனிடத்திலே கையேந்தி பிரார்த்திப்பது. பிரார்த்தனையை பொறுத்தவரைக்கும் இஸ்லாத்தில் ஒரு விதி உண்டு. என்ன விதி? வைதா அஸம்த ஃபதவக்கல் அலல்லாஹ். ஒரு காரியத்தை நீங்கள் முடிவு செய்து விட்டால் அல்லாஹ்வை சார்ந்து இருந்து விடுங்கள். முடிவு செய்யாமல் அல்லாஹ்வை சார்றது இஸ்லாமிய நம்பிக்கை கிடையாது. நாம் ஒரு காரியத்தை செய்யணும்னு முடிவு, இது இப்படித்தான் செய்யத்தான் போறேன் முடிவெடுத்த பிறகு அதுக்குரிய வேலைகளை எல்லாம் செஞ்சுவிட்டு, யா அல்லாஹ் நான் செய்ய வேண்டியது நீ செஞ்சுட்டேன், இனிமே உன் அருளால் இந்த காரியத்தை நீ நிறைவேற்றித்தான். வெறுமன மொட்டையாக அல்லாஹ்விடத்தில் ஒட்டகத்தை கட்டி வைக்காமல் அல்லாஹ்வை நம்புவது இஸ்லாமிய நம்பிக்கை இல்லை. கட்டி வைத்து விட்டு என் இறைவன் இது அந்து செல்லாமல் என் ஒட்டகத்தை பாதுகாப்பான் என்று நம்புகிற நம்பிக்கை தான் இஸ்லாமிய நம்பிக்கை. செய்ய வேண்டிய வேலையை செய்யணும், ஆனால் மேற்கொண்டு அதுபோல செய்ய வேண்டியதை செய்துவிட்டு பிரார்த்திப்பதற்கு நாம் களப்பணியாற்றுவதற்கான எந்த வாய்ப்பும் எந்த முகாந்திரமும் எந்த வசதியும் மற்றவர்களாக பலவீனர்களாக உலகத்தின் வேறெங்கோ ஒரு கோடியிலே வாழுகிற மக்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிற காரணத்தினால் ரப்புல் ஆலமீனிடத்திலே நம்முடைய பலகீனத்தையும் சொல்லி, யா அல்லாஹ் களத்திலே அந்த மக்களுக்கு உதவி செய்வதற்குரிய ஆற்றலற்றவர்களாக நாங்கள் இருக்கிறோம், உதவி செய்கிற ஆற்றல் படைத்த இறைவா நீயே அந்த மக்களுக்கு உதவி செய், அந்த மக்களுடைய துயரங்களை துடைத்து விடு, அங்குள்ள குழந்தைகளை பாதுகாத்து, அங்குள்ள பெண்களை பாதுகாத்து விடு, அங்குள்ள முதியவர்களை பாதுகாத்து விடு என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிற பொழுது கண்ணியத்தோடு உறுதியோடு அசட்டையாக இருக்காதீங்க. நம்முடைய குடும்பத்துக்கு நம்ம பிள்ளைக்கு ஒன்றுனா நம்ம ஒரு பிள்ளைக்கு துடிச்சு போயிடும். ஒரு சமுதாயமே 4000 குழந்தைங்க, 5000 குழந்தைங்க, 6000 குழந்தைங்க எண்ணிக்கை வருது. குழந்தைங்க 6000 என்ன ஆச்சு? மொத்த ஊரில் எத்தனை பிள்ளைங்க, எத்தனை பேர் மக்கள் தொகை குடியிருப்பு எவ்வளவு இருக்குது, அதில் இத்தனை குழந்தைங்க போயிட்டாங்கன்னா அப்போ அடுத்த தலைமுறை என்ன ஆகும்? வெறும் பொட்டல் காடாக தான் இருக்க போகுதா? போராடுகிற போராட்டம் எல்லாமே வெறும் நிலப்பரப்புக்காக மட்டும்தானா? வாழ்வதற்கு மனிதர்களே இல்லாமல் போராடி என்ன பயன் என்கிற கேள்வி அந்த மக்களுக்கு எழாதா? பிரார்த்தனையிலே மிக முக்கியமான எந்த பிரார்த்தனையும் அல்லாஹ்விடத்திலே மறுக்கப்படாது. அல்லாஹ்விடத்தில் ஏந்துகிற கைகளை அல்லாஹ் வெறுங்கையோடு அனுப்ப வெட்கப்படுகிறான். நபிகளார் சொன்னாங்க, அல்லாஹ்ட்ட நீ ஏந்திர கையை வெறுங்கையா திரும்ப அனுப்புறதுக்கு அல்லாஹ் வெட்கப்படுறான். ஆனால் ஏந்திர கை எப்படி ஏந்தணும் தெரியுமில்ல? சும்மா ஏனோ தானம்னு யாருக்கோ சும்மா பேருக்கு கேட்டு வைப்போம், ஒரு வார்த்தைக்கு சொல்லி வைப்போம். 4 பேருக்கு துவா செய்யுங்க துவா செய்யுங்கன்னு 4 பேர் சொல்லும் பொழுது அதுக்கு பதிலுக்கு ஏதோ ஒன்று துவா செய்வோமே, அது போன்ற ஒரு அலட்சியமான மனநிலையில் நம்முடைய பிரார்த்தனைகளை வைத்துக் கொள்ளாமல் நமக்காக, நம்முடைய குடும்பத்துக்காக, நம் உறவுக்காக, அல்லது நம் உடலுக்காக, நம் ஆரோக்கியத்துக்காக, நம் வருமானத்துக்காக, நம் எதிர்காலத்திற்காக என்கிற பொழுது நாம் எப்படி அல்லாஹ்விடத்திலே கையேந்துவோமோ அப்படி கையேந்த வேண்டும். ஏனெனில் மூமின்கள் என்று சொன்னாலே ஒட்டு மொத்தமும் ஒரு உடலை போல உணர வேண்டும். அதுதான் இஸ்லாமிய நம்பிக்கை. நபிகளார் போதித்த ஒற்றுமை அதுதான். ஒருத்தனுக்கு அடிபட்டுச்சுன்னா உன் உடம்புல அடிபட்ட மாதிரி, அவன் கை போச்சுன்னா உன் கை போன மாதிரி, அவன் கால் போனா உன் கால் போன மாதிரி அப்படி நீ ஃபீல் பண்ணணும்னு சொல்லி தந்தா நபிகளாருடைய மார்க்கத்தில், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இருக்கிற நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்போம். வலிமையாக பெரும்பெரும் வல்லரசுகளை எல்லாம் வீழ்த்தி உலகத்திலே மாற்றங்களை தந்த ரப்புல் ஆலமீன் அப்படியே சொல்லுகிறான். குல் நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹும்ம மாலிகல் முல்க் தூத்தில் முல்க மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா பியதிகல் கைர் இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். நபியே சொல்லுங்கள், அல்லாஹும்ம மாலிகல் முல்க் ஆட்சியாளர்களுக்கெல்லாம் பெரும் ஆட்சியாளனே, தூத்தில் முல்க மன் தஷா நீ நாடியோருக்கு ஆட்சியை கொடுக்கிறாய், ஒரு தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா நாடியோரிடமிருந்து ஆட்சியை பறித்துக் கொள்கிறாய், ஒரு துஇஸ்ஸு மன் தஷா நீ நாடியோரை கண்ணியப்படுத்துகிறாய், ஒரு துதில்லு மன் தஷா நீ நாடியோரை இழிவுபடுத்துகிறாய், பியதிகல் கைர் நன்மைகள் யாவும் உன் கரத்திலே உன் ஆற்றலிலே இருக்கிறது என்று அல்லாஹ்வை பார்த்து
நம்மை சொல்கிறான். அப்படி சொல்லி அனைத்தையும் முடிக்க ஆற்றல் படைத்த இறைவா, இந்த அநியாயக்காரர்களுக்கு எதிரான உன் கட்டளையை இறக்கி இந்த பாதிக்கப்படுகிற மக்களுக்கு நீ உதவி செய்வாயாக என்று இருகரம் ஏந்தி வலிமையாக உறுதியான மனநிலையோடு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்போம். அல்லாஹ் நம்முடைய துஆக்களை ஏற்று அங்கீகரித்து அருள் புரிவானாக. வாஹிர் தாவானானில் அல்ஹம்துலில்லாஹ்.